கிண்டி மருத்துவமனையில் மருத்துவர்கள் பணிப்புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ளதால் சிகிச்சைக்காக வருகை தந்த புறநோயாளிகள் திருப்பி அனுப்பப்பட்டு வருகின்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, தற்போதுள்ள சூழல். சிவரஞ்சனி, சென்னை கிண்டி கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் பொது நோயாளிகள் பிரிவானது இன்று செயல்படும் என காலையில் தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து பொது நோயாளிகள் பிரிவுக்காக ஏராளமான நோயாளிகள் வருகை தந்திருந்தனர். இந்த நிலையில் இங்கு இருக்கக்கூடிய சுமார் 2 மணி நேரம் புறநோயாளிகள் காத்திருந்த நிலையில் தற்போது பொது பிரிவானது செயல்படாது என மருத்துவர்கள் புறக்கணித்திருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து நோயாளிகள் அனைவருமே நீண்ட நேரம் காத்திருந்து தற்போது திரும்பி சென்றிருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. குறிப்பாக நேற்றைய தினம் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் பணியாற்றிய மருத்துவராக இருக்கக்கூடிய பாலாஜி என்பவரை விக்னேஷ் என்ற ஒரு நபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக இன்று தமிழகம் முழுவதுமே இருக்கக்கூடிய மருத்துவர்கள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தெரிவித்திருந்தனர். இதைத் தொடர்ந்து அனைத்து மருத்துவமனைகளிலுமே பொது பிரிவானது செயல்படும் எனவும் அதே போன்று அவசர சிகிச்சை பிரிவு என்பது செயல்படும் என தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை 7 மணி முதலே டோக்கன் விநியோகம் என்பது இந்த பொது புறநாய்கள் பிரிவிற்கான டோக்கன் என்பது விநியோகம் செய்யப்பட்டிருந்தது. இருப்பினுமே தற்போது அந்த பொது பிரிவு கூட செயல்படாமல் மருத்துவர்கள் அனைவருமே புறக்கணித்திருக்கிறார்கள். தொடர்ச்சியாக தற்போது கிண்டி மருத்துவமனைக்கு மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறையினுடைய அமைச்சர் மா சுப்பிரமணியன் தற்போது ஆய்வுக்காக வந்திருக்கிறார். அதன் காட்சிகளை கூட நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.